Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 24. மந்தை வெளியில் அந்த பழைய மாளிகையின் தோட்டத்தில் சூரிய வெளிச்சம் பரவியது. மர்மமும் பயங்கரமும் அந்த மாளிகைக்குள் நிறைந்திருக்கின்றன என்று எவரேனும் சொன்னால் சொன்னவர்தான் பைத்தியக்காரராக தோன்றுவார்கள். சூரிய கிரணங்கள் அப்படி தூயதாகவும் மென்மையானதாகவும் செய்திருந்தன அந்த சூழ்நிலையை. காலை 7 மணிக்கு ஒரு வகுப்பும், பகல் 2 மணிக்கு ஒரு வகுப்பும், இரவு 7 மணிக்கு ஒரு வகுப்புமாக மொத்தம் 3 வகுப்புகள் சூரி அங்கே நடத்துவது வழக்கம். ஒவ்வொன்றிலும் 6 மாணவிகள் வருவதுண்டு. பகல் வகுப்பில் மட்டும் சில ஆண்கள் சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் கல்லூரி மாணவர்கள் அல்ல, தனிப்பட்ட முறையில் நடிப்பு கலையை கற்பதற்கென வந்திருந்தார்கள். காலை வேளையில் முதல் வகுப்பு நடைபெற்று முடியும் வரையில் மாடிப்பக்கம் சூரி செல்வது கிடையாது. 9 அல்லது 10 மணிக்கு ரசம் சாதம் பிசைந்து எடுத்துக்கொண்டு ஊசோ தாத்தாவிடம் செல்வான். அவனுடைய நெருங்கிய உதவியாளர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் மாடியில் யாரோ ஒரு வயதான கிழவர் இருக்கிறார் என்று மட்டுமே தெரியும். சாகும் வயதில் உள்ள உறவினரை இத்தனை பரிவுடன் காப்பாற்றி வருகிறானே என்று சூரியிடம் அவர்களுக்கு மதிப்புத்தான் உயர்ந்ததை தவிர அந்த உறவில் தப்பானது எதையும் அவர்கள் ஊகிக்கவில்லை. இன்று காலை சூரி எழுந்து கொண்டபோது காலை வகுப்பு மாணவிகள் வந்துவிட்டார்கள். அவர்களுடைய கலகலப்பான பேச்சும் உரத்த சிரிப்பும் சூரியை எழுப்பிவிட்டன. தன் படுக்கை அறையின் பக்கத்திலேயே இருந்த பாத்ரூமில் முகம் கழுவி பல் விளக்கி உடை மாற்றிக்கொண்டு வெளிப்பட்டான். நமஸ்காரம் சார் என்று மாணவிகள் வணக்கம் தெரிவித்த போது பதிலுக்கு கை குவித்தானே தவிர சூரியன் மனம் வேறெங்கோ சஞ்சரித்து கொண்டிருந்தன. மாடிக்கு செல்லும் படிக்கட்டின் கதவின் இடமே அவன் கண்கள் திரும்பி திரும்பி சென்றன. வேத சிகாமணியை கொண்டு வந்து மாடியில் சிறைப்படுத்திய போதே அவனுடைய பிரச்சனைகள் பெரிதாகிவிட்டன. யாருக்கும் தெரியாமல் மாடியில் அவரை பராமரிப்பது பெரும் காரியமாக இருந்தது. இப்போது கூர்த்த மதி படைத்தவனும் தடுக்கில் பாய்ந்தால் கோலத்தில் பாயக்கூடிய கெட்டிக்காரனும் என சர்க்கரையை வேரை கொண்டு வந்து சிறைப்படுத்தி இருக்கிறோமே என்ற கவலை நேற்றிரவு முதல் அவனை பிடித்து கொண்டது. இந்த மனநிலையில் இருந்த அவனை, என்ன சார் என்னவோ போல இருக்கீங்க என்று மாணவி ஒருத்தி கேட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இதை கெட்டு போகிவிட்ட கவலையோ என்னவோ என்று சிரித்து கொண்டே இன்னொருத்தி அவன் முன்னே தன் உள்ளங்கையை பிரித்து காட்டினான். வரும்போது தோட்டத்தில் கிடந்து சார். சூரி திடுக்கிட்டான். அந்த தங்க பொத்தான்களை கண்டு ஒரு பட்டு நூலில் கட்டியிருந்த அந்த 2 பொத்தான்களும் அவனுடையவை அல்ல. ஆனால் அவைகளை திருப்பி பார்த்து பொத்தானின் கீழ்ப்புறத்தில் இருந்த சி என்ற ஆங்கில எழுத்தை கண்டதும் அவனுக்கு விளங்கிவிட்டது சர்க்கரையினுடையது என்று. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலே நீங்கள் என் முகம் சுளித்தால் பொத்தான்களை கொடுத்த பெண். சரி சார், முதல்ல தூக்கமா இல்லை பாடமா? முதல் பெண் அவளை விழாவில் மெல்ல இடித்து, அந்த ஜெர்மன் முறையெல்லாம் தான் அம்பிகா நின்றதிலிருந்தே நிறுத்திட்டாரே என்றாள். சூரி மீண்டும் திகைப்புக்குள்ளானான். தூங்கச் செய்து பாடங்களை மூளையில் ஏற்றும் தனது நூதன முறைக்கும் அம்பிகாவுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதை இவர்கள் ஊகித்து வைத்திருக்கிறார்களே என்று நினைக்க அவனுக்கு சங்கடமாகவும் வியப்பாகவும் இருந்தது. என்ன மணிங்க என்றான் ஒரு போலியான புன்னகையுடன். நேற்று ராத்திரி பூரா தலைவலியும் காய்ச்சலுமாக இருந்தது, அதனால தான் எழுந்திருக்க கூட லேட்டு. இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம், நாளைய தினம் சேர்த்து நடத்திடுறேண்ணே. என்ன? ஓ என்றார்கள் அனைவரும் ஒரே குரல். ரொம்ப உற்சாகம் காட்டாதீங்க, ஒரு நாள் என் வகுப்பு இல்லாதது உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் தரக்கூடாது என்று வேடிக்கையாக கூறி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு கதவை உட்புறம் தாளிட்டு கொண்டு மாடிக்கு விரைந்தார் சூரி. சர்க்கரையின் பொத்தான் தோட்டத்தில் விழுந்திருந்தன என்றால் நேற்றிரவு தப்பிச் சென்றபோது தான் அப்படி நேரிட்டிருக்க வேண்டும். மயக்க நிலையில் அவனை மாடிக்கு இழுத்து சென்றபோது அவன் சட்டையில் பொத்தான்களை கண்டது சூரிக்கு நன்கு நினைவிருந்தது. நினைத்து முடிக்கும் முன்பு அவன் மாடி அறை அடைந்தான். அவன் அச்சம் உறுதிப்பட்டது. சர்க்கரையின் அறையை திறந்ததுமே வெறிச்சென்று பிளந்து கிடந்த ஜன்னல் தான் அவன் கண்ணில் பட்டது. தப்பிச் சென்றவன் வேதசிகாமணியையாவது அழைத்து செல்லாமல் இருக்கிறானா என்று நப்பாசையுடன் பார்த்தான். அடுத்த அறையில் முதல் அறையின் கதையே அதுவும் சொல்லவே சூரியின் மனம் இடிந்து நொறுங்கியது. தப்பிச் சென்றவர்கள் அடுத்தாற்போல் என்ன செய்வார்கள் என்பதை ஊகிக்க முயன்றான். உடனேயே ஊசோ தாத்தாவிடம் சென்று யோசனை கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் முந்தின தினம் சர்க்கரையை கொண்டு வந்து அடைத்த போதே அவர் உற்சாகமாக ஆதரிக்கவில்லை. பொறுத்திரு என்று ஒரே ஒரு வார்த்தையுடன் மௌனமாகிவிட்டார். இப்போது அவரிடம் எப்படி சொல்வது தன் தோல்விகளை? ஆனால் வேறு வழி இல்லாமல் ஊசோ தாத்தாவிடம் தான் சென்றான் சூரி. வழக்கமாக உற்சாகமாயும் வேகமாயும் அங்கே நுழையும் அவன் இப்போது குனிந்த தலையுடனும் ஓசையின்றி வந்ததுமே ஊசோ தாத்தா புரிந்து கொண்டார் போல. ஷேக்ஸ்பியர் வாலா தப்பிட்டானா சூரி, அதான்னா சொல்ல வந்த என்று இருட்டுக்குரல் கேட்டது. வேதசிகாமணியும் தப்ப வச்சு அழைச்சி சென்ட்டான் என்றான் சூரி.
இருட்டுக்குரல் பதில் தரவில்லை. அந்த அந்தரங்கமான இருளில் நிசப்தமே நிலவியது வெகு நேரத்துக்கு. அதிக பிரசங்கித்தனம் என்று கடைசியில் குரல் கண்டித்தது. சூரி மறுக்கவில்லை. குரல் தொடர்ந்தது. எனக்கு இத்தனை மன வலிமை வந்ததென்றால் எப்படின்னு நினைக்கிறாய்? பொறுமை. என் மதம் பொறுமையை போதிக்கிறது. குறிக்கோள் ஒன்றிலே கண்ணா. மற்ற தோல்விகளையும் கஷ்டங்களையும் பொறுத்துக்கொள்ள நான் என்ன பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? அந்த பொறுமை இல்லாததால் நான் சொல்லாத காரியங்களை செய்து எதிர்பாராத சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறாய். இல்லை என்று ஏதோ சொல்ல முயன்றான் சூரி. மறுக்காதே, எனக்கு தெரியும் என்று அந்த குரல் அச்சுறுத்தும் விதத்தில் ஒலித்தது. அந்த வாத்தியாரம்மா ரத்தினத்தின் விஷயத்தில் நீ தலையிட்டு சிக்கிக்கொண்டாய். அது முதல் தவறு. பிறகு இந்த பம்பாய்க்காரனை அழைச்சி வந்தாய். நான் அழைச்சி வரல ஊச தாத்தா. அவன் தான் உழவு வாக்க மாறு வேஷம் போட்டுட்டு வந்தான். பிறகு அவனை விட்டுறதா? அடைச்சேன் உடனே. அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். அதுக்காகத்தான் வேஷம் போடுற மாதிரி உழவு பார்க்குற மாதிரி வந்து உன்னிடம் தற்செயலாக சிக்கிறார் போல நடித்தான். அவன் நோக்க நிறைவேற பண்ணிட்ட நீ. இப்போது என்ன ஏன் புலம்புற? ஊசா தாத்தா, அந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம ஒழிக்க பார்ப்பாங்களே என்றான் சூரி. கே என்று கோரமான சிரிப்பு அந்த இருட்டறை எங்கும் அலையலையாக பரவியது. சூரி, நம்மை என்று என்னை சேர்த்து சொல்லாதே. என்னை என்று உன்னை மட்டும் தனியாக சொல்லிக்கோ. நீ மனிதன். கஷ்ட நஷ்டங்கள் வெற்றி தோல்விகள் உனக்குண்டு. இந்த ஊசோ மனிதனுக்கு மேலே இது யந்திரம், உணர்ச்சிகள் அற்றது. ஆகவே கஷ்டங்களும் தோல்விகளும் இல்லாதது. இந்த ஊசோவை அழிக்க ஒருவன் இனிமேல் தான் பிறந்து வரணும். மீண்டும் அந்த அமானுஷ்யமான சிரிப்பு அலைகள் பரவவே சூரியன் மனதில் எல்லையற்ற துன்பம் உண்டாயிற்று. சதாதா, எனக்கு அழிவு ஏற்பட்டால் உங்களுக்கு அதில் பங்கு இல்லையா? உண்டு. சொற்படி நீ நடக்கிற வரையில்தான். என்னை மீறி நீ தன்னிச்சையாக நடந்தால் உன் அழிவு உன்னோடு. நான் அல்ல, உன்னை படைச்ச கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று சாபம் எடுக்கிற மாதிரி கடுமையாக மொழிந்தது இருட்டுக்குரல். இனி அவங்க சொல்லபடியாக கேட்குறேன் உசதாதா என்று புலம்பினான் சூரி. பர்மாவிலேருந்து உங்களை எதுக்காக அழைச்சிட்டு வந்தேன்? என் எதிரி துடிச்சு சாகணும். ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினச்சி அவன் செய்த அக்கிரமம் ஊரறிய உலகறிய பகிரங்கமாக அவமானத்துக்கு அவன் உள்ளாக்கி செத்து மடிய வேண்டும் தானே. பொறு என்றது இருட்டுக்குரல். இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுப்பேன் ஊசா தாத்தா என்றான் சூரி. அவன் முன்ஜென்ம நினைவு என்ற விஷயமெல்லாம் ஆரிய கஞ்சி ஆகிட்டு வருது. சூட்டோடு சூட்டாக நாம் எதிர்பார்த்ததை அவர் சொல்லியிருந்தால்னா எத்தனை நன்னாக இருந்திருக்கும். அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நழுவ விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். என்ன குறை சொல்கிறியா என்றது சினத்துடன் இருட்டுக்குரல். இல்லை என்று சூரி மறுக்கவில்லை. மெல்ல எழுந்து கொண்டான். கதவை சாத்தி கொண்டு கீழே இறங்கி வந்தான். சமையற்காரனோ வேலையாளோ வந்திருக்கவில்லை. சூரி தானாகவே அடுப்பை மூட்டி சாதம் வடித்து ரசம் வைத்தான். ஒரு கிணத்தில் அதை பிசைந்து எடுத்துக்கொண்டான். மாடிக்கு திரும்ப இருந்தபோது, சூரி, அம்பிகா இங்கே வந்தாளா? நீ பாத்தியா என்று அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக மரகதம் உள்ளே வந்தாள். அம்பிகாவா என்று அதிர்ச்சி விட்டான் சூரி. காணமாவள என்று கேட்கும்போதே தான் அடைந்த சோதனைக்குள் இதுவே மிகப்பெரியது, மிக மோசமானது என்பதையும் அவன் உணர்ந்தான். 2 நாளாக அவள் எங்கே போனாலுன்னே தெரியல சூரி. நான் என்னப்பா செய்வேன்? காலேஜ் படிப்பு நிறுத்தியதற்காக அன்றைக்கு உன்னோடும் என்னோடும் சண்டை போட்டாலே அப்போ போனது தான் என்று மரகதம் அழுதாள். 3 நாளாக என் வாயை மூடிட்டு இருந்த ஏன் என்று சூரி சீறினான். எனக்கு ஒருமே பயமாக இருந்தது. சரி இங்கே உட்காந்துரே என்று ஹாலில் அவளை உட்கார்த்தி வைத்து விட்டு மாடிக்கு ஏறினான் சூரி. 4 படிக்கு ஒரு காலாக தாண்டி கொண்டு, உஷா தாத்தா, அம்பிகாவே இப்போ காணுமாமே. சித்தி வந்து சொல்கிறா. என் திட்டமெல்லாம் அவ்வளோதானா? சொல்லுங்கள் உஷா தாத்தா என்று மன்றாடினான். உஷா தாத்தா மௌனமாகவே இருந்தார். அம்பிகா எங்கே போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியலையா? அதற்கு பதிலில்லை. சூரி கடும் கோபத்துடன் வெறுப்புடனும் எழுந்து கொண்டான். உங்களோட ஒரு சக்தியும் கிடையாது. உங்களை நம்பியிருந்த நான் ஒரு அடிமுட்டான். நீங்கள் வெறும் ஏமாற்று போலி. சூரி, கீழே போய் ஒரு ஊசியும் ஒரு பச்சை மிளகாயும் கொண்டு வா என்றது இருட்டுக்குரல். சூரி குழப்பத்துடன் நின்றான். கொண்டு வா சொல்கிறேன் என்று குரல் கட்டளையிட்டது. சூரி அதன்படியே மிளகாயும் ஊசியையும் கொண்டு வந்து கொணர்ந்தான். தந்தான். குரல் பேசியது. எனக்கு ஒரு சக்தியும் கிடையாதுன்னு சுலபமாக சொல்லிட்டேன். அன்றொரு நாள் பிரின்சிபாலின் வீட்டில் அம்பிகாவின் படங்களில் மூலம் தன் எண்ணங்களை வெளிப்பட வைத்தனே, அதை கூட மறந்துட்டேன். தேவியை இறக்க வைத்த தீ விபத்தை அம்பிகா படம் போட்டு காட்டினான். நீயும் ஒரு புறம் மறைந்திருந்து கவனித்த. அவளை நான் சொன்னபடி செய்ய வைக்கிறேன் என்று கூறி உனக்கு நிரூபித்தேன். உண்டாலியா? உண்டு. ஆனால் அம்பிகா தீ விபத்தோடு மட்டும் நிற்கலை. இன்னும் என்னென்னவோ கூட போட்டு காட்டினா. சம்பந்தம் இல்லாமல் ஒரு மூக்கு நாடிக்காரங்கிட்ட படம் கூட வரைஞ்சா என்றாள் சூரி. ஆமாம் என்று ஒப்புக்கொண்டது இருட்டுக்குரல்.
என்னை மீறி இன்னொரு சக்தி அவளுக்குள் இயங்குகிறது. அது என்னவென்று ஆராய்வதில் தான் நான் புக்தியை செலுத்தி வர்றேன். நீ எனக்கு சக்தியே கிடையாதுன்னு சொல்கிற? நல்லது. அம்பிகாவின் சித்தி ஹாலில் உட்காந்துருக்காள் அல்லவா? ஆமாம். மாடியில் இருந்தபடி அவளுக்கு தெரியாமல் அவளை நீ பார்க்க முடியுமா? முடியும். சரி, இந்த ஊசி இருக்குது. முதல்ல என் முழங்கையில் சுருக்குன்னு குத்தி கொள்கிறேன். பிறகு கழுத்தில், பிறகு கணுக்காலில், பிறகு உள்ளங்கையில் சுருக்குன்னு குத்தி கொள்கிறேன். நீ வெளியே போய் நின்று கொண்டு அவளை கவனி. சூரி மாடி வராந்தாவை அடைந்து ஓரமாக நின்று கொண்டு கீழே பார்த்தான். நாற்காலில் மௌனமாக உட்கார்ந்திருந்தால் மரகதம். திடீர்னு அம்மா என்று முழங்கையை தடவிக்கொண்டு அது என்ன தன்னை குத்தியது என்பது போல சுற்றுமுற்றும் பார்த்தார். உடனே என்று இன்னொரு கூச்சலிட்டு கழுத்தை தேய்த்து கொண்டார். அடுத்து என்று கூவியவாறு கணுக்காலையும் உள்ளங்கையும் தடவிக்கொண்டு திருதிருன்று விழித்தாள். ஆனால் அவளுக்கு அருகே யாரும் இருக்கவில்லை, குத்தவும் இல்லை. கட்டுக்கடங்காத வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஊசோ தாத்தாவின் அறைக்கு திரும்பி வந்தான் சூரி. ஊசோ தாத்தா, நீங்கள் இன்னும் பாக்கி இருக்குது. இதோ நீ கொண்டு வந்த அந்த பச்சை மிளகாய், இதை கடித்து திங்குறேன். அந்த அம்மாவை கவனி. சூரி வெளியே சென்று கவனித்தான். ஊசி குத்தலின் வேதனை குறைந்து நாற்காலில் பெருமூச்சல் உட்கார்ந்த மரகதம் மீண்டும் துள்ளி எழுந்து கொண்டால். தன் வாயையும் கன்னத்தையும் பொத்தி கொண்டால். இரு கைகளால் அம்மா, ஐயோ நாக்கெல்லாம் எரியுத, தண்ணி தண்ணி தண்ணி, சூரி கொஞ்சம் தண்ணி கூட என்று அலறானாளாம். தொடரும்.